நம்ம பார்க்குற படங்கள் கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வர எல்லாமே 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்காங்க, எடுத்துட்டும் இருக்காங்க. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும் போதே 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை ஏன் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, எதனால் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குற படங்கள் பொதுவாக 3 ஆக்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா படத்தில் வர கேரக்டர்ஸை எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படியே ஆக்ட் 3ல் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி அந்த கேரக்டர் சால்வ் பண்ணுறாங்கன்றத ஆக்ட் 3ல் காமிச்சிருப்பாங்க. இதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஆக்டையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகி 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஊக் இன்சிடென்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வேதாவை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் தான் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது வேதாவே ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுவார். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஆடியன்ஸ். விக்ரம் வேதாவில் இந்த பாயிண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆக்டில் நடக்கிற ஊக் இன்சிடென்ட். வேட்டையாடு விளையாடு படத்தில் பார்த்தீங்கன்னா விரலை கட் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. அது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்டில் இருக்க ஊக் இன்சிடென்ட். சூப்பர் டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா சமந்தாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுவான். அது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்டில் இருக்க ஊக் இன்சிடென்ட். ஏன் படம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஊக் இன்சிடென்ட் எல்லா படத்துலையுமே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு இன்க்ளூடிங் மீ யாருக்குமே பொறுமை இல்லை. அதனால ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வைக்கிறதுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகும். ஏன் இது நடக்குது, எதனால் இது நடக்குது, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ள பில்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆக்ட் 1ல் இருக்க இந்த ஊக் இன்சிடென்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்க. அது கூடவே ஆக்ட் 1ல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா படத்துலையுமே ஆக்ட் 1ல் மேக்ஸிமம் கேரக்டர்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக்ட் 1ல் மொத்தமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் ஒரு ஊக் இன்சிடென்ட் நடக்கும். அது கூடவே சேர்த்து படத்தில் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு முக்கியமான கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட ஸ்டோரியும் காமிச்சிருவாங்க. ஆக்ட் 1ல் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் படத்தில் ஒரு அக்சலரேஷன் பாயிண்ட் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்கன்னா வேதா கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனோட லாயர் அவனை கூட்டிகிட்டு போக வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஒய்ஃப். அங்கே யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு ஆக்சலேஷன் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைசிங் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ரிவீல் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட மேஜர் பிளாட் 1. விக்ரம் வேதாவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் என்கவுண்டர் பண்ணது வேதாவோட தம்பின்னு கண்டுபிடிக்கிற அந்த சீன் தான் அந்த படத்தோட மேஜர் பிளாட் 1. அது கூடவே பார்த்தீங்கன்னா சைமனையும் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே தான் அந்த படத்தோட மேஜர் பிளாட் 1. மேஜர் பிளாட் 1 ரிவீல் பண்ணதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ்லேயே ஒரு ரைசிங் பாயிண்டான சீன் வரும். விக்ரம் வேதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜீப்பில் போடுவார். வேதா திருப்பியும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அங்கே ஒரு ஐப்பில் போய் முடிப்பாங்க. அது ஆக்ட் 2ல் வர செகண்ட் ரைசிங் பாயிண்ட். பொதுவாக ஆக்ட் 2ல் என்ன காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் பாயிண்ட்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட மேஜர் பிளாட் 1 காமிப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரைசிங் பாயிண்ட். அந்த ரைசிங் பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்குக்காக. மோஸ்ட்லி படத்தோட செகண்ட் ஆக்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா படத்தோட ப்ரொட்டகானிஸ்ட் இல்லை லீட் ஆக்டருக்கு ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிள் இல்லை அப்டக்கிள் வந்துட்டே இருக்கும். அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை காமிச்சிருப்பாங்க. படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி 10 to 15 மினிட்ஸ்லேயே படத்தோட மேஜர் பிளாட் 2வை ரிவீல் பண்ணுவாங்க. விக்ரம்க்கு புள்ளி ஒரு இன்னசென்ட் அப்படின்னு தெரிகிற அந்த சீனும் வேதாக்கு ரவி ஒரு இன்ஃபார்மர்னு தெரிகிற அந்த சீனும் தான் படத்தோட மேஜர் பிளாட் 2. சூப்பர் டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்லின் டெட் பாடியை பற்றி கண்டுபிடிப்பாரு. ராசுகுட்டி தொலைஞ்சு போகிறது. அது அந்த படத்தோட மேஜர் பிளாட் 2. படத்தில் மொத்தம் 2 மேஜர் பிளாட் இருக்கும். அந்த 2 மேஜர் பிளாட்டுமே ஆக்ட் 2ல் தான் வரும். ஆக்ட் 2 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் பாயிண்ட்ல ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து மேஜர் பிளாட் 1 ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரைசிங் பாயிண்ட் 2 வரும். ரைசிங் பாயிண்ட் 2ல் தான் இன்டர்வல் பிளாக் வரும். அதுக்கப்புறம் மேஜர் பிளாட் 2வை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மேஜர் பிளாட் 2 ரிவீல் பண்ணுற இடத்துல ஆக்ட் 2 எண்ட் ஆகுது. அதுலேருந்து தேர்ட் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆக்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வரும். ஒன்று படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். விக்ரம் வேதாவில் ப்ரீ கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு சைமனை பற்றி முழுசாக தெரிய வருது. கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் உண்மையாலேயே சைமனை யாரு கொன்னான்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். குயிக்காக இந்த 3 ஆக்ட்லேயுமே என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகி 10 to 15 மினிட்ஸில் ஒரு ஊக் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஆக்ட் 1ல். படத்துக்கு முக்கியமான ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2. இந்த ஆக்ட் 2ல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரைசிங் பாயிண்ட் வரும். அதை தொடர்ந்து படத்தோட மேஜர் பிளாட் 1 ரிவீல் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரைசிங் பாயிண்ட் 2. இந்த ரைசிங் பாயிண்ட் 2ல தான் இன்டர்வல் பிளாக் வரும். ஒரு முக்கியமான சீனை காமிச்சு இன்டர்வல் பிளாக்ல முடிச்சிருப்பாங்க.
அதை தொடர்ந்து படத்தோட மேஜர் பிளாட் 2-வை ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் 3. ஆக்ட் 3ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். எல்லாருமே இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் கதை சொல்லணும்னு கிடையாது. எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொல்கிறதுக்காக இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம். அதோட ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாமலே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த 3 ஆக்டும் முடிஞ்சதுமே படத்தோட கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் அவேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இல்லை அந்த டேரக்டர் என்ன சொல்ல வராருன்றதை அந்த கடைசி 5 மினிட்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. அதை டேக் அவேன்னு சொல்லுவாங்க. படத்தோட டேக் அவேவை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைலாக்ல சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு கோட்டை வச்சு ரெசம்பிள் பண்ணி சொல்லியிருப்பாங்க. விக்ரம் வேதாலையும் சூப்பரான ஒரு மெசேஜிங்கை மெட்டஃபரிக்கலாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.